எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் இல்லாத நாடும் இல்லை, மாநிலம் இல்லை, தெருவும் இல்லை, இல்லைங்களா? எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஊர்லேயும் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் ஏராளமான இருக்காங்க. அப்படி இருந்தும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய வருத்தமாக இருந்துச்சு. அதிகம் வருத்தப்பட்டாங்க. யார் யாரோ வராங்க, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்தால் தமிழ்நாட்டை நல்லா ஆட்சி பண்ணுவோம், அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார், நம்ம நல்லா இருப்போம், நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி டிசம்பர் 31 2017 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவங்க ரசிகர்கள் சந்திப்பில் சொன்னாங்க, தெல்ல தெளிவாக சொன்னாங்க, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, எக்காலத்துக்கு கொண்டோ நான் பின்வாங்க மாட்டேன், அரசியலுக்கு வருவது உறுதி, நான் கோலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு அரசியலுக்கு வருவதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வேகத்தில், இந்த உற்சாகத்தில் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் ரஜினி ரசிகர்கள் எல்லாமே, இன்க்ளூடிங் எங்களையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து, பா நம்ம தலைவர் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாப்பா, இனிமேல் மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் ஐயா ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி தான் சம்பாதிச்ச ஒரு குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எக்கச்சக்கமான சம்பாதிச்ச பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, மக்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருந்த நமக்கு 2020, அதாவது டிசம்பர் 29 2020 வருஷத்தில் எல்லாருக்கும் பயங்கரமாக தூக்கி போட்ட மாதிரி, ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான ஒரு தகவலை, ஒரு அறிக்கையை ரஜினி அவர்கள் விட்டாங்க. என்னன்னு, நான் அரசியலை விட்டு முழுவதுமாக விலகிக்கிறேன், நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை, அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் அழாத ரஜினி ரசிகர்களே கிடையாது. சின்ன சின்ன பசங்களாம் கேவலமாக திட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் தலைமை இப்படி தான் சொல்லி 26 வருஷமாக ஏமாத்திட்டு இருக்கிறான், இனிமேல் வரமாட்டான்னு சொல்லி எக்கச்சக்கமான சின்ன சிறு பசங்களே எங்களை கேவலப்படுத்துறான்னு சொல்லி ரஜினி ரசிகர்களாக அழுத வீடியோ இன்னும் யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த மாதிரியாக விஜய் அவர்கள் பண்ணினாங்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தர வேணாம், எதுக்கு திமுகவோட சேர்ந்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்க அறிக்கை விடுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாருக்குமே நீங்க அறிக்கை விடலையே. ரொம்ப பகிரங்கமா, ரொம்ப கேவலமா பச்சையா உங்க குடும்பத்தை சேர்த்து திட்டினவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்களே.